எல்லா கண்களும் உள்ள அலையா உண்மை சோதரிக்கிற துதிக்கிற நல்ல தகப்பனே, இந்த விண்ணப்பம் கொடுத்ததுக்காக உமக்கு நன்றி சொல்கிறேன் சபா. இந்த தேசம் ரட்சிக்கப்படணும், அதுக்காக யாராவது ஏதோ ஒருத்தர் ஜெபம் பண்ணணும். அப்படிப்பட்ட பொல்லாப்புக்கு விலகி தேவமே தேசத்துக்கு ஒவ்வொரு பிள்ளைகளையும் ரட்சிப்புல வழிநடத்த முடியாம ஸ்தோத்திரிக்க தகப்பனே, தேசம் முழுவதும் நீ பாதுகாக்க முடியாம ஸ்தோத்திரிக்க தகப்பனே. கேட்ட விண்ணப்பத்துக்கு எல்லாம் கையெல்லாம் கட்டி அதே மாதிரி நம்ம சபை கட்டப்படணும். இந்த வருஷத்துக்குள்ள இந்த 50 நாள் ஜபம் முடியறதுக்குள்ளே நம்ம ஒரு அஸ்திபாரத்தை அதுக்குள்ள போடணும். அதுக்கோசம் யாராவது திரையில ஜபம் பண்ணுவோம். அதே மாதிரி நம்ம பாஸ்டர் குடும்பத்தை ஆசீர்வதிக்கணும். எண்ணெயும் மாவும் அவங்க வீட்டில் குறையாத அளவுக்கு நம்ம பாஸ்டரமா நம்ம சபையில மெசேஜ் கொடுக்கணும். நம்ம சபை மட்டும் இல்லை, ஒவ்வொரு சபையிலும் மெசேஜ் கொடுத்து அவங்க இன்னும் உயரணும். அதுக்கோசம் யாருன்னா ஜெபம் பண்ணுங்க. அவர்களுக்குள்ள இன்னும் தயார்படுத்த வேண்டும் அநேக இடத்துல சபா மெசேஜ் கொடுக்குறவங்களா நீ மாற்ற வேண்டும் என்று சொல்லிக்கிற கொடுக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. அவங்க தேவை எல்லாவற்றையும் சந்தைங்க சப்பா. போதவர் குடும்பத்திலே சப்பா கடன் பிரச்சனை இல்லை, கடன் பிரச்சனையை மாற்ற வேண்டும் என்று சொல்லிக்கிறேன். பிரேசமுள்ள ஜெபிக்க நல்ல பிதாவே. எல்லா காரங்களை தட்டி சொல்றேன். அதே மாதிரி நம்ம உப்பாலத்தில் இன்னும் ரட்சிக்கப்படாதவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எல்லாமே ரட்சிக்கப்பட்டு இந்த வருஷத்துல நம்ம சபையில 100 குடும்பம் நம்ம சபைக்கு வரப்படுறதுக்காக யாராவது எழுதி ஜெபம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றிப்பா.